வணக்கங்க. பாண்டியராஜன் பேசுகிறேன். நம்மளோட சேனல் உங்களுக்கு தெரியும், மெக்கராஜன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி. இன்ஜினியரிங் மெட்டலர்ஜி சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா ME 8491. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்குது, தியரியும் இருக்குது. 2 யூனிட்டில் ப்ராப்ளம் கேட்பாங்க, 3 யூனிட்டில் தியரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்ப்போம், அலாய்ஸ் அண்டு ஃபேஸ் டயக்ராம்ஸ். இப்போ பார்ட் ஏ அதில் 2 மார்க் தான் கேட்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்டியூஷன் ஆஃப் அலாய்ஸ், சாலிட் சொல்யூஷன். இப்போ சாலிட் சொல்யூஷனில் டைப்ஸ் ஆஃப் சாலிட் என்ன, இல்லை வாட் இஸ் இல்லை டிஃபைன் சாலிட் சால்வெண்ட் 2 இருக்குது. அதை பற்றி 2 மார்க் வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். இப்போ சப்ஸ்டியூஷனல் அண்ட் இன்டர்ஸ்டேஷன் சாலிட் சொல்யூஷன், இதுவும் பார்ட் ஏல கேட்கலாம், இல்லை பார்ட் பியில் 8 மார்க் கூட கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இல்லை கம்பேர் சப்ஸ்டியூஷன் அண்ட் இன்டர்ஸ்டேட்டிவ் சொல்யூஷன் கேட்கலாம். இல்லைனா பார்ட் பியில் 4 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை 2 மார்க் கூட கேட்கலாம். டீட்டெயில் எக்ஸ்பிளைன் அபவுட், இல்லைனா டிஃபைன் சப்ஸ்டியூஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ பேஸ் டயக்ராம் பற்றி உங்களுக்கு தெரியும், கிப்ஸ் பேஸ் ரூல். அதில் 2 மார்க் கேட்கலாம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி 2 மார்க் கேட்கலாம். பார்ட் ஏல கேட்கலாம், இல்லை பார்ட் பியில் ஏதாவது ஒரு 2 மார்க். அதாவது பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 மார்க், அதில் எதுவும் கேட்கலாம். ஃபேஸ் டயக்ராம் இதுவரை 2 யூனிவர்சிட்டி கொஸ்டினில் 2 மார்க் கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஐசோமார்பஸ் பார்த்தீங்கன்னா அதில் கெமிக்கல் காம்போசிஷன் பேஸ் பண்ணி, லெஃப்ட் சைடில் சாலிடு, இதில் டெம்பரேச்சர், இதை பேஸ் பண்ணி ஒரு 8 மார்க்கில் கேட்கலாம். இது ஒரு 3 யூனிவர்சிட்டிஸில் கேட்டிருக்காங்க, அண்ணா நியூஸில் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாட்டிக் ரியாக்ஷன், பீரியாட்டிக் ரியாக்ஷன். இது எல்லாமே அயன் கார்பன் டயரோட 4 இது. அது உங்களுக்கு தெரியும், அயன் கார்பன் டயர் என்னென்ன. ஸ்டீலு, கேஸ்ட் அயன் இருக்கும். அதில் ஸ்டீல், கேஸ்ட் அயன் எவ்வளோ பர்சன்டேஜ்குள்ளே இருக்கும், அயன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி சாலிடாக மாறுது, எப்படி லிக்விட் ஸ்டேஜாக மாறுது, அதில் அஸ்டேனரி மார்டன் சைட் எப்படி டிஃப்ரெண்ட் பொசிஷனில் மாறுது, அதில் 4 ரியாக்ஷன்லாம் இருக்குது. இதில் எதிராக பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் டயக்ராம் கொஸ்டின் கேட்காத யூனிவர்சிட்டிஸும் கிடையாது தம்பி. எப்போதுமே அயன் கார்பன் டயக்ராம் கேட்டுருவோம். இது இப்போ உங்களுக்கு நடக்கிறது ஆன்லைன் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் டயக்ராம் எப்போதும் படித்து போயிடுவாங்க. பார்ட் ஏல எப்போதும் கேட்டுருவோம் 13 மார்க் கொஸ்டின், இல்லைனா 8 மார்க் கொஸ்டினில் கேட்டுருவான். இப்போ நீங்கள் அயன் கார்பன் டயக்ராம் வரைஞ்சாலே அந்த பிளாக் டயக்ராமுக்கு 7 மார்க் கொடுப்பான். ரிமைனி 5 பாயிண்ட்ஸ்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எப்படி லிக்விட் சாலிடாக மாறுது. இப்போ 4 ரியாக்ஷன் இருக்குது, இட்டாட்டிக், பீரியாட்டிக், ஹைப்போடிக். ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் எப்படி லிக்விட், எவ்வளோ சாலிடு, எந்தெந்த பொசிஷனில் மாறுது, 5 மார்க். சரிங்களா? அப்போ அயன் கார்பன் டயக்ராம் ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா வரைஞ்சி பாருங்கள். ஓகேங்களா? அது கேட்காத யூனிவர்சிட்டி கொஸ்டினும் கிடையாது. இதோட எதிராக சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் அயன். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் அயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்குது மொத்தம். ஒயிட் காஸ்ட் அயன், கிரே காஸ்ட் அயன், மேலியபிள் காஸ்ட் அயன், நோடல் ஆர் ஸ்பைடல் காஸ்ட் அயன், சில்டு காஸ்ட் அயன். இது எப்போதுமே பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் கேட்பான். இது எப்போதுமே கேட்காது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் 4th யூனிட்லேயும் இருக்குது. இதே சேம் பார்த்தீங்கன்னா இதே சேமு 3rd யூனிட்லேயும் இருக்குது. சரிங்களா? 3rd யூனிட்டில் இதே சேம் தான் இருக்குது. அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல்னு கேட்டால் அந்த 5 டைப் எழுதி, இப்போ பார்ட் பின்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 இல்லை 4 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நோடல் கேஸ்டைலையும் மேலியபிள் கேஸ்டைலையும் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் இருக்கும். அதில் அந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு என்ன அப்ளிகேஷன், என்ன ப்ராப்பர்ட்டிஸ். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி எழுதுங்க. எப்போதுமே நீங்கள் தியரி சப்ஜெக்டை பொறுத்தவரை புல்லட் பாயிண்ட் மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு மைண்ட்லேயும் நிற்கும், எழுதுறது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஓப்பன் புக் டெஸ்ட்னால் நீங்கள் மோஸ்ட்லி புல்லட் பாயிண்ட் மாதிரி எழுதுங்க. அப்ளிகேஷனாலும் ப்ராப்பர்ட்டி 3, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு எழுதுங்க. இப்போ பார்ட் பி கேட்டால் 3 இல்லை 4 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கூலிங் அண்ட் நான் ஈக்குலிபிரியம் கூலிங். இது எப்போதும் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் ரேராக தான் 8 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ இந்த தடவை கூட நம்ம ஓப்பன் புக் டெஸ்ட்டில் இதை கூட எதிர்பார்க்கலாம். அதாவது ஒன்று யூனிவர்சிட்டி கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் அயன் கார்பன் டயக்ராம், ஓகேங்களா? அது மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம், இல்லை கேட்காத கொஸ்டின் கூட கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக எழுதிக்கணும். அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்து இதோட ஃபஸ்ட்டு யூனிட்டோட கன்டினியூஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அலாய் ஸ்டீல்ஸ். இதுவும் பார்ட் பியில் எப்போதும் கேட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அலாய் ஸ்டீல்ஸ் இருக்கும். அதை பொறுத்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் முக்கியம். நான் சொன்ன மாதிரி எப்போதும் ப்ராப்பர்ட்டி ஒரு 4, அப்ளிகேஷன் 3. நிக்கல் ஸ்டீலு, குரோமியம் ஸ்டீலு, நிக்கல் குரோமியம் ஸ்டீல்ஸு, மெக்னீசியம் ஸ்டீலு, சிலிக்கான் ஸ்டீலு, மேக்னீசியம், மாலிப்டினியம், டங்ஸ்டன்.
இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இப்போ பார்ட் ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2 மார்க்கு, பார்ட் பினா 13 மார்க்கு, பார்ட் சினா 15 மார்க்கு. இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் முக்கியமான சொன்னேன். அதுக்கு அடுத்து அதோட எதிர சைஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதுவும் முக்கியமானது. 4 டைப், மொத்தம் 5 டைப் இருக்குது. ஃபெரட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மார்டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அஸ்ட்ரானிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ப்ரெசிபிடேஷன் அண்ட் டூப்ளெக்ஸ். இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. அது ரொம்ப நம்ம இதுவரை ஒரு 5-6 யூனிட் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். சரிங்களா? இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் முக்கியமாக எழுதிருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஏயுனாலே அண்ணா யூனிவர்சிட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல்ஸோட செகண்ட் பார்ட்டு டூல் அண்ட் டை ஸ்டீல்ஸ். இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் முக்கியம். வாட்டர் ஹார்டனிங் டூல் ஸ்டீலு, ஷாக் ரெசிஸ்டிங் டூல் ஸ்டீலு, கோல்டு ஒர்க் டூல் ஸ்டீல்ஸு, ஹார்ட் ஒர்க் ஸ்டீல்ஸு. பார்ட் ஏ பார்ட் சியில் 2 கேட்டிருக்கோம். பார்ட் பிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 மார்க்கில் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங் டூல் ஸ்டீல்ஸ், இல்லை வாட் ஆர் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஸ்டீல்ஸ், அது மாதிரி கேட்பான் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா. அடுத்து அலாய்ஸோட தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் அலாய் ஸ்டீல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அஸ்டனிக் ஹை மைன் ஸ்டீலு, ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் லோ அலாய் ஸ்டீல்ஸு, மார்ஜின் ஸ்டீல்ஸ். இதுவும் பார்ட் பியில் கேட்டிருக்கான். இப்போ பார்ட் பியில் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனாக தான் கேட்பான். சப்டிவிஷன் 4 மார்க்கு, சப்டிவிஷன் 2 மார்க்கு. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல்ஸ் கேட்குறான், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அயன் ஸ்டீல் கேட்குறான்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீல்னால் நம்ம 3 டைப் இருக்குது. ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்குது, அப்ளிகேஷன் பொறுத்து இருக்குது. அதில் ஏதாவது 4 சொன்னான்னா சப்டிவிஷன். அப்போ 13 மார்க்னா சப்டிவிஷன் பிரிச்சிடுவோம். 5, 4, 3 அந்த மாதிரி பிரிப்பான். இல்லை 5, 5, 3 அப்படி சப்டிவிஷன் அவன் பொறுத்தா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அப்ளிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், இது முக்கியமானது. இந்த எல்லா பாயிண்ட்டையும் கரெக்டாக புல்லட் பாயிண்ட் பண்ணி எழுதுங்க. இப்போ நம்ம நீங்கள் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரையும் எல்லாமே தியரி பார்ட் தான். அதில் எப்போதுமே டெம்பரேச்சர், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன் இது மைண்டில் எப்போதுமே எழுதுகிறோம் முக்கியமானது. இப்போ ஃபஸ்ட் யூனிட் முடிச்சுங்க. அடுத்து செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ ஹீட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபைன் ஃபுல் அனலிங், இல்லை டிஃபைன் அனலிங் அப்படின்னு கேட்கலாம் பார்ட் ஏல. இல்லை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அனலிங், ரீக்ரிஸ்டலேஷன், ஸ்ப்ரெடைசிங். இப்போ ஃபுல் அனலிங்கே கம்பேரிஷன் கேட்கலாம், 8 மார்க்கில் கேட்கலாம் பார்ட் பியில். கம்பேர் பிட்வீன் அனலிங் அண்ட் நார்மலைசிங். அனலிங்கில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அது எங்கே யூஸ் ஆகும், அது கிரிட்டிக்கல் கூலிங் ரேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பாயிண்ட் எழுதிங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி நார்மலைசிங், கம்பேரிசன் கேட்கலாங்க. நான் கம்பேர் பிட்வீன் நார்மலைசிங் ஹார்டனிங். இப்போ ஹார்டனிங்கில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது என்ன அப்ளிகேஷன் ஒரு யூஸ் பண்ணுறாங்க. நார்மலைசேஷன் எவ்வளோ டெம்பரேச்சர், ஹார்டனிங் என்ன டெம்பரேச்சர், நார்மலைசேஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஹார்டனிங் என்ன டைப்ஸ் இருக்குது. இது மாதிரி இப்போ கம்பேர் ஒரு 8 இல்லை 7 பாயிண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது போதும். அது பர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹார்டனிங் அண்ட் டெம்பரிங் ஸ்டீல்ஸ் இது 2 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிரிட்டிக்கல் கூலிங் ரேட்டு, இல்லை டிஃபைன் ஸ்ப்ரெடைசிங், அதோட அப்ளிகேஷன் இருக்கும், அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்று கேட்கும். அது 2 மார்க்கில் மோஸ்ட்லி கேட்பாங்க. இப்போ ஐசோதெர்மல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ ஒரு ரவுண்ட் போட்டிருக்கு டிடி டயக்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ரவுண்ட் பண்ணி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? டிடி டயக்ராம், டைம் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது முக்கியமானது. அடுத்து கூலிங் கர்வ் டயக்ராம், கிரிட்டிக்கல் கூலிங் டயக்ராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. இதோட எய்தராக பார்த்தீங்கன்னா ஹார்டனபிலிட்டினா என்னது, அதோட டைப்ஸ் இருக்குதுலாம் இருக்குது பாருங்கன்ட்டு. அடுத்து ஜிம்னி அண்ட் கொஞ்சம் டெஸ்ட்டு. இதில் எப்போதுமே அயன் கார்பன் கேட்குறாங்க. அது மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது சீக்வன்ஸாக இல்லை ஆர்டர் வைஸாக இந்த மாதிரி கொஸ்டின் டைம் நிறைய தடவை கேட்டிருக்கான். ஜிம்னி அண்ட் கொஞ்சம் டெஸ்ட்டு. பார்ட் பினா 13, பார்ட் சினா 15 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி அடுத்து அஸ்டம்பரிங், மாட்டம்பரிங், கேஸ் கார்டனிங், இது எல்லாமே கம்பேரிசன் கேட்கலாம். கம்பேர் பிட்வீன் அஸ்டம்பரிங் இல்லை மாட்டம்பரிங் இல்லை கேஸ் ஆர்டனிங். இப்போ கார்பரைசினா இது முக்கியமான கொஸ்டின்ஸ். பார்ட் பியில் ஒரு 3 நோட்டை யூனிவர்சிட்டிஸில் கேட்டிருக்கான். இப்போ கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. சாலிட், லிக்விட், கேஸ். இல்லை டிஃபரன்ஸ் பிட்வீன் இல்லை எக்ஸ்பிளைன் அபவுட் தி கார்பரேஷன் கேட்டால் 3 டைப் எழுதி ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 8 மார்க்கில் கேட்டாங்கன்னா, இல்லை 30 மார்க் கேட்டால் ஏதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து நைட்ரேடிங், அடுத்து சைனைடிங். பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் ஒரு 4 வட்டம் கேட்டிருக்கான். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ரவுண்ட் பண்ணிக்க எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் ஹார்டனிங் ஆர் இன்ஜெக்ஷன் ஹார்டனிங். இப்போ ஃப்ளேம் ஹார்டனிங் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. இதுவும் பார்ட் பி பார்ட் சி கேட்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்டனிங் அப்படின்னு கேட்பான்னு வச்சுக்கோங்க. 4 டைப் இருக்குது. ஸ்டேஷனரி, ப்ராக்ரஸிவ் ஸ்பின்னிங், அடுத்து வேக்கம் அண்ட் பிளாஸ்மெண்ட். இப்போ ஹார்டனிங் பொறுத்தாலே இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லா செகண்ட் யூனிட் எல்லாமே முக்கியமானது பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. டயக்ராம், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்.
லைன் டயக்ராம் மாதிரி வரைங்க. இப்போ நீங்கள் புக்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நெட்டில் டைப் பண்ணுங்கள், கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா லைன் டயக்ராம், சிம்பிள் டயக்ராம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வரையலாம். உங்கள் டைம் ரெடியூஸ்க்கு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டில் 3-4 பாயிண்ட் எழுதுங்க. அப்ளிகேஷனும் அதே மாதிரி 3-4 பாயிண்ட்ஸு. அட்வான்டேஜ் 3-4 பாயிண்ட். இதே மாதிரி சைமல்டேனியஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு டைமும் ரொம்ப கம்மியாகும். பேராகிராஃபாக எழுதாமல் புல்லட் மாதிரி எழுதுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ஃபெர்ரஸ் அண்ட் நான் ஃபெர்ரஸ் அலாய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ காப்பர், what are the chemical composition of copper கேட்பான். இல்லை டிஃப்ரெண்ட் what are the types of காப்பர் அலாய்ஸ் அப்படின்னு கேட்பான். அது என்னென்ன அலாய்ஸ்னு பாருங்கள். இப்போ காப்பர் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பரு, டீஆக்சைடேஷன் காப்பர், ஃப்ரீ கட்டிங் காப்பர். இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் மாதிரி தான். அடுத்து ப்ராஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ராஸ், ஆல்ஃபா பீட்டா ப்ராசஸ் 2 இருக்குது. இது பார்ட் பியில் 8 மாதிரி கேட்கலாம். ஒன்று பார்ட் சப்டிவிஷன் 1ல் காப்பர் நிக்கல் அலாய் கேட்கலாம், இல்லை ப்ராஸ் இது மாதிரி எதுவும் கேட்கலாம். பிரான்ஸ் அதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸு பார்ட் பியில் கேட்கலாம். வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரான்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டின், அலுமினியம், சிலிக்கான் அண்ட் பெர்லியம். 4 டைப் எழுதி 4 டைப்பில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ், என்ன அப்ளிகேஷன், அது மாதிரி எழுதுங்க. அடுத்து அலுமினியம் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான கொஸ்டின். ரைட் அலாய்ஸ், அலுமினியம் சிலிக்கான் அலாய், அலுமினியம் காப்பர் அலாய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேஷன் ஸ்ட்ரென்த் ஹீட் ட்ரீட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் கேட்குறான், பார்ட் சியில் ஒரு வட்டம் கேட்டிருக்கான், ஒரு தடவை யூனிவர்சிட்டி கேட்டிருக்கான். இப்போ ப்ரெசிபிடேஷன் ஸ்ட்ரென்த் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. சாலிட் சொல்யூஷன், கொஞ்சிங், ஏஜிங், இது 3 இருக்குது. அடுத்து பியரிங் அலாய்ஸு, மெக்னீசியம் அலாய்ஸு. இப்போ பியரிங் அலாய்ஸ் அது முக்கியமான 3 டைப் இருக்குது. பியரிங் பிரான்ஸு, சில்வர் பியரிங், அலுமினி ஆர் டின் பியரிங். அடுத்து நிக்கல் பேஸ்டு டைட்டானியம் அலாய்ஸ். இது பார்ட் சியில் கேட்கலாம், இல்லை பார்ட் பிலையும் கேட்கலாம். இப்போ பார்ட் பி நான் சொன்ன மாதிரி சப்டிவிஷன் மாதிரி கேட்கலாம். சப்டிவிஷன் 1ல் எக்ஸ்பிளைன் மெக்னீசியம் அலாய், சப்டிவிஷன் 2ல் நிக்கல் பேசிஸ் சூப்பர் அலாய்ஸ், இது எக்ஸ்பிளைன் கேட்பான், இல்லை டைட்டானியம் கேட்பான். இதுவும் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் தான் இந்த 3rd யூனிட் பொறுத்தவரையிலையும். சரிங்களா? அடுத்த 4th யூனிட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ், பாலிமர்ஸ். டிஃபைன் பாலிமர், அதில் என்ன 2 மார்க்கில் கேட்கலாம். இல்லை டைப்ஸ் ஆஃப் பாலிமர், அதில் என்னென்னு கேட்கலாம். இல்லை வாட் ஆர் த அஃபெக்டட் பாலிமர்ஸ் இன் ஏ கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அது மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பாலிமர்ஸ், பார்ட் பி வரும். அந்த இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தெர்மோசெப்டிக், தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸு, பார்ட் சியில் கேட்கலாம். இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோசெப்டிக் அண்ட் தெர்மோபிளாஸ்டிக்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம் பார்ட் ஏல. பார்ட் பியில் எக்ஸ்பிளைன் இன்ஜினியரிங் பாலிமர்ஸ்னால் நீங்கள் 2 டைப்ஸ் எடுத்து எழுதலாம். இது பார்ட் சியில் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்குது, பிபி, பிஎஸ், பிவிசி. பிபினா பாலிப்ரொபலின், பாலிஸ்ட்ரைனு, பாலிவினைல் குளோரைடு. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் 3 கேட்குறான்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போட்டுருங்க, சிம்பிள் டயக்ராம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் 3 பாயிண்ட் இந்த மாதிரி எழுதுங்க. அடுத்து இன்ஜினியரிங் தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 சொல்கிறேன். ஏபிஎஸ், பிஎம்எம்ஏ, பாலிமைடு, பாலிமைட்ஸு, பிசி, பிபிஎஸ். இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி எழுதுங்க. அடுத்து எய்தர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜெராமிக்ஸ். இன்ஜினியரிங் ஜெராமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளே ப்ராடக்ட்ஸ், கிளாஸு, சிமெண்ட்டு, ரெஃப்ராக்ட்ரி. இது 8 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 மார்க் பார்ட் ஏல கூட கேட்கலாம். வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பாலிமர்ஸ், இல்லை இன்ஜினியரிங் ஜெராமிக்ஸ் கேட்டோன்னா 3 டைப் எழுதுங்க. அடுத்து அட்வான்ஸ்டு ஜெராமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான் கார்பைடு, சிலிக்கான் நைட்ரேடு, சைலான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் பார்ட் ஏல கேட்குறான். இது எய்தர் சைஸில் கேட்டுகிட்டே இருப்பான், அதிகமாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அடுத்து காம்போசைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போசைட்ஸ் இருக்குது. மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசைட் இருக்குது, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் காம்போசைட் இருக்குது, அப்ளிகேஷன் ஆஃப் காம்போசைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்ட் ஏ பார்ட் பியில் கேட்குறாங்க. இப்போ காம்போசைட்ஸ்னு கேட்டாலே என்ன டைப்ஸ் எழுதுங்க. டைப்ஸில் 2 பாயிண்ட்ஸாக எழுதுங்க. கிளாசிஃபிகேஷன் காம்போசைட்னா அது என்னென்ன சப்டிவிஷன் பிரியுது, மெட்டல் மேட்ரிக்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இன்ஜினியரிங் பெராமிக்ஸு, இல்லை ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. இது எல்லாமே எடுத்து எழுதுங்க. அடுத்து 5th யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான யூனிட்டு. நீங்கள் ஆல்ரெடி சென்தாமெட்ரி லெவல் படிச்சிருப்பீங்க. ஸ்லிப் அண்ட் டுவைனிங், இது கேட்காத யூனிவர்சிட்டி விஷயம் கிடையாது, ரொம்ப முக்கியமானது. பார்ட் பியில் பார்ட் சி கேட்கலாம். இல்லை கம்பேர் பிட்வீன் ஸ்லிப் அண்ட் டுவைனிங் கூட 8 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கில் கொடுக்கலாம். டிஃபைன் ஸ்லிப்பிங், இல்லை டிஃபைன் டுவைனிங், அது மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர். ஸ்லிப் அண்ட் டுவைனிங் கேட்கலாம், இல்லை டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் கேட்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் 2 இருக்குது, டக்டைல் ஃப்ராக்சர் அண்ட் பிரிட்டில் ஃப்ராக்சர். இப்போ எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் கேட்கலாம். அப்படிலாம் எக்ஸ்பிளைன் கப் அண்ட் கோன் கேட்கலாம். அப்புறம் என்ன கப் அண்ட் கோன் கேட்டுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணலாம்.
அப்போ நீங்கள் யோசிக்கணும் கப் அண்ட் கோன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் தான் ஓகேங்களா. அது எதிராக சாய்ஸில் வேறு நேமில் கேட்கலாம். இப்போ கம்பேர் பிட்வீன் டக்டைல் அண்ட் பிரிட்டில் ஃப்ரிக்ஷன் கேட்டோன்னா 8 மார்க்கில் பார்ட் பியில் கேட்கலாம். பார்ட் சியில் கேட்டோன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கேட்கலாம். அடுத்து டெஸ்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டென்ஷன், கம்ப்ரஷன், சியர் லோட்ஸ். இப்போ டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் தான். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பார்ட்ஸில் ஒரு 2 வட்டம் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் ப்ராப்ளம் கேட்டிருக்கான். உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் எக்ஸ் ஒய் ஆக்சில் வரைஞ்சிட்டு பிளாஸ்டிக் லிமிட்டு, எலாஸ்டிக் லிமிட்டு, அல்டிமேட்டு, பிரேக்கிங் பாயிண்ட்டு ஒவ்வொன்றிலையும் இருக்கும். அப்போ அதில் எவ்வளோ பெர்சன்டேஜாக மெட்டீரியல் உடையுது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்போ அதில் ஸ்ட்ரெஸ் என்ன, ஸ்ட்ரெயின் என்ன, ஈல்டு பாயிண்ட் என்ன, அதில் எப்படியெல்லாம் நீ ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அதை பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டி கொஸ்டினில் இருக்குது. கூகுள் சர்ச் பண்ணி கேட்டிங்கன்னா அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி 2 தடவை யூனிவர்சிட்டி கொஸ்டினில் பார்ட்ஸில் ப்ராப்ளம் கேட்டிருக்கான். சொல்கிறது புரியுதுங்களா. அப்போ 2 யூனிட்டில் நான் கேட்டுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் யூனிட்லையும் 5th யூனிட்லேயும் ப்ராப்ளம் கேட்கலாம். இதெல்லாம் பார்ட்ஸில் கேட்கலாம். அடுத்து ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, பிரினல், விக்கார்னஸ் அண்ட் ராக்வெல். கம்பேர் பிட்வீன் பிரினல், விக்கர் அண்ட் ராக்வெல். இது எல்லாமே பார்ட் சியில் ஒரு 3 வட்டம் கேட்டிருக்கேன், பார்ட் பிலையும் கேட்டிருக்கான். இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இப்போ இது மேலே வரையும் பார்த்தீங்களா மெக்கானிசம், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர், டென்ஷன், சியர் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே எதிராக. இதோட எதிராக சைஸ் தான் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. இப்போ கம்பேர்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா பிரினல் எவ்வளவு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஹார்ட்னஸ்குள்ளே இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், இதில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பிரினல் விக்கர் ஹார்ட்னஸில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ ஹார்ட்னஸ்குள்ளே இருக்கணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே கேட்கலாம். முக்கியமானது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதினா போதும். இந்த இது வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது. பிரினல் இது நெட்டில் சர்ச் பண்ணி கிடச்சோம். கம்பேர் பண்ணி பிரினல் ஆகணும்னா ஒரு 10 பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் பார்த்துங்க. அடுத்து பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட், ஐசர் அண்ட் சார்பி டெஸ்ட். இம்பேக்ட் 2 டைப் இருக்குது, ஐசர் அண்ட் சார்பி. இதெல்லாமே வெறும் சிம்பிள் லைன் வரைஞ்சி எழுதினாலும் நீங்கள் போதும். ஃபெட்டிக் அண்ட் கிரிப் வேலியர் மெக்கானிசம் இது பார்ட் பி. 5th யூனிட்டை பொறுத்தவரை நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டயராமா இருக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த இன்டென்ஜினியரிங் மெட்டலர்ஜி பொறுத்தவரையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுற புக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் புக்கு ரொம்ப பெஸ்ட்டான புக்கு, டெக்ஸ்ட் புக்கு கூட தான். அதை வச்சு நீங்கள் எழுதினாலே போதும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் இது எல்லாமே இப்போ இதில் ஈஸியாக எப்படி நீங்கள் எனக்கு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதுன்னு பார்த்தீங்கன்னா 1st யூனிட்டு, 4th யூனிட்டு, 5th யூனிட்டு, 2nd யூனிட் இது ஃபுல்லாக படித்தா போதும். 3rd யூனிட் 4th யூனிட்டும் ஏரியா சைஸ் மாதிரி படிச்சிருங்க. அதை படிச்சு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ படிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.